Jungle. Audio Jungle. தேனி மாவட்டம் தேவாரத்தில் கடந்த 15 வருடங்களாக அரசு சார்பில் சீரமைக்கப்படாத கண்மாயை விவசாயிகள் ஒன்றிணைந்து சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்ற சம்பவம் பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. தேனி மாவட்டம் தேவாரம் மலை மறைவு பகுதியாக உள்ளது. இந்த பகுதியில் நிலத்தடி நீரினை பயன்படுத்தி மானாவாரி நிலங்களில் ஏராளமான விவசாயிகள் விவசாய பயிர்களை விளைவித்து வருகின்றனர். இந்த பகுதியில் 14 ஏக்கர் நிலப்பரப்பில் செட்டிக்குளம் கண்மாய் அமைந்துள்ளது. இந்த குளத்தில் தேங்கும் நீரினை நிலத்தடி நீராக பயன்படுத்தி சுமார் 600 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றது. மேலும் தேவாரம் நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் இந்த கண்மாய் அமைந்துள்ளது. இந்த கண்மாயை கடந்த 15 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் முள் செடிகள் புதர்கள் வளர்ந்து கண்மாய் சிதிலமடைந்து இருப்பதால் மழைக்காலங்களில் கண்மாய்க்கு வரும் நீர் முழு கொள்ளளவு தேங்காமல் தண்ணீர் வீணாக சென்றுள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்து விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்காமல் அவதியடைந்துள்ளனர். கண்மாயை தூர்வாரி சீரமைக்க அரசிடம் பலமுறை கோரிக்கை மனுக்களையும் வழங்கியுள்ளனர். கண்மாயை தூர்வார அரசு நடவடிக்கை எடுக்காததால் பாரசூட் கல்ப விருட்சா தொண்டு நிறுவனமும் அந்த பகுதி விவசாயிகள் ஒன்றிணைந்து கண்மாயை தூர்வாரி தண்ணீரை தேக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கான முதற்கட்ட பணியாக இன்று விவசாயிகள் சார்பில் பொக்லைன் இயந்திரம் மூலம் கண்மாயை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை செய்து வருகின்றனர். நகர் பகுதியில் முக்கிய குடிநீர் ஆதாரமாகவும் விவசாய நீர்ப்பாசன ஆதாரமாகவும் உள்ள இந்த கண்மாயை சீரமைக்கும் பணியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இது பற்றி விவசாயிகள் கூறுகையில், தேவாரம் பகுதி விவசாயி, என் பேர் ராஜன் தாமஸ். 2010 இந்த கண்மாயை ஃபுல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுல கப்பை, மக்காச்சோளம், தக்காளி போன்ற விவசாயங்கள் பண்ணியிருந்தாங்க. நாங்க விவசாயிகளா சேர்ந்து இந்த குமார்னா, இந்த தம்பி நோபல், இது மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து இந்த கண்மாய் ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்ப தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பி வி முத்துவீரன் சார் இருக்கும்போது நாங்க மனு கொடுத்தோம். அவர் இடமாற்றம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க KS பழனிசாமி இருந்தாங்க, அவங்க கிட்ட மனு கொடுத்து நாங்க தொடர்ந்து பொதுப்பணித்துறை உதவியோட ஜேம்ஸ் லூருசாமி இருக்கும்போது, SPO கண்ணன் சார் இருக்கும்போது இந்த கண்மாயை நாங்க பொதுப்பணித்துறை உதவியோட ஆக்கிரமிப்படுத்தோம். அதுக்கப்புறம் இந்த கண்மாயை தூர்வாரணும் அப்படின்னு நாங்க பலமுறை முயற்சி பண்ணி அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. போதிய நிதி இல்லாதனால அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2010 ஆக்கிரமிப்பு எடுத்ததுனால இந்த கண்மாய் 18ஆம் கால லிஸ்ட்லையும் சேரல, இன்னும் எஸ்டன்ஸ்ல நாங்க சேர்க்கல அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறைக்காரங்களும் இதை நிராகரிச்சுட்டாங்க. தொடர்ந்து இப்ப மீண்டும் நாங்க இந்த கண்மாயை தூர்வாரணும்னு முயற்சி பண்ணும் போது எங்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் உதவி செஞ்சாங்க. பேராசூட் கல்பவருஷான்னு சொல்லி ஒரு தொண்டு நிறுவனம் உதவி செஞ்சாங்க. நாங்க அனுமதி கேட்டு போகும்போது பொதுப்பணித்துறைக்காரங்க என்ன சொல்றாங்க, இது எங்க கண்மாய் இல்லைன்றாங்க. ஈவோட்ட போய் கேளுங்கன்றாங்க. தேவாரம் டவுன் பஞ்சாயத்து ஈவோட்ட போய் கேட்டா எங்க கண்மாய் இல்லைன்னு சொல்லி அவர் சீல் வச்சு கையெழுத்து போட்டே கொடுத்துட்டாரு எங்க இல்லைன்னு. இதே பொதுப்பணித்துறையிலையும் பண்ணிட்டாங்க. திரும்ப PDO போனோம். PDO எங்க கட்டுப்பாட்டுல இல்லைன்ட்டாங்க. திரும்ப மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு, திட்ட இயக்குநரை சந்திச்சு, மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதியோட, திட்ட இயக்குனர் ஒப்புதலோட நாங்க அனுமதி வாங்கி இந்த கண்மாயை இப்ப தூர்வாரிக்கிட்டு இருக்கோம். தேவாரம் ஊருக்கு மேற்க 18ஆம் கால்வாய் தண்ணி பெறுகிற ஒரே கண்மாய் இந்த கண்மாய் தான். தேவாரத்தையும் முக்கிய குடிநீர் ஆதாரமும் இந்த கண்மாய் தான். இதனால விவசாயிகள் நிறைய பயன்படுறாங்க. இந்த ஊர் மக்களுக்கு ஒட்டுமொத்த தேவாரத்துக்கு இதுதான் குடிநீர் ஆதாரம். குறைஞ்சது ஒரு 5000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்து. இந்த கண்மாய் ஆக்கிரமிப்படுத்ததுக்கு அப்புறம், ஆக்கிரமிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி 600 அடியில இருந்த நீர் மட்டும் ஆக்கிரமிப்பு எடுத்து நாங்க இந்த 10 ஆண்டுகளை தண்ணி பெருக்கனால இன்னைக்கு 50 அடியில இருக்கு நீர் மட்டம் தேவாரத்துல. இப்ப தூர்வாரி நாங்க தண்ணி பெருக்கணும்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 20 அடி 30 அடிக்குள்ள நீர் மட்டம், நிலத்தடி நீர் மட்டம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.